Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Agar Agar Ferrero Rocher Chocolate வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 கிராம் Agar Agar ஒரு 10 minutes தண்ணியில் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு அது இப்போ பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ½ glass தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 3 tablespoon சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 teaspoon ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ப்ரெட் மோல்டு எடுத்துருக்கேன். ஃபில்டர் பண்ணியாச்சு. இது ஃப்ரிட்ஜில் ஒரு 5 minutes வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சாக்லேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து என்னோடய பையனோட ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் Ferrero Rocher. நீங்கள் உங்களுக்கு எந்த சாக்லேட்ஸ் விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெறும் சாக்லேட்டாக சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜெல்லி டைப்பில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்து இப்படி செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நான் ஜெல்லியே. அது வந்து ஒரு 2-3 minutes வச்சா போதும். அது ஹாஃப் செட் ஆகிறதுக்குள்ளே சாக்லேட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாக்லேட்டை வந்து அந்த ஜெல்லி மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஒரு 5 சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் ஜெல்லி வந்து ஹாஃப் செட்டாக இருக்குது, ஃபுல்லாக ஒன்றும் செட் ஆகலை. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சாக்லேட்டாக வச்சுக்கலாம். எத்தனை சாக்லேட்டு விருப்பமோ அப்படி வச்சுக்கலாம். நான் ஒரு 5 சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு லேயர் இதுக்கு மேலே அதே ஜெல்லியை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு லேயர் மேலே ஜெல்லியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 15 minutes வச்சு எடுத்துகிட்டு வந்தால் பாருங்கள் நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ட்ரேயில் வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு Agar Agar Ferrero Rocher Chocolate ஜெல்லி. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சும்மா சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி ஜெல்லி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒரு ஜாலியாகவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஒரு 15 minutes தான் வச்சேன், நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டு காய்ச்சினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சாக்லேட் உள்ளுக்குள்ள அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியுது. ரோஸ் வாட்டர்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.